ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாமா, உனக்காக தான் நான் இங்கு காத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய். கஷ்டத்தை அனுபவித்தால் பரவாயில்லை, அந்த கஷ்டத்தில் ஏதாவது சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. முதலில் மற்றவர்களை கவனிக்கிறாய், அதை நிறுத்திவிட்டு உனக்குள் என்ன தேவை என்பதை பார்த்து அதை முதலில் சரி செய். நிறைய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையாக உள்ளது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ முதலிடத்தை கொடுக்காமல் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களுடைய ஆசையெல்லாம் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய். முதலில் உனக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொண்டு மனதில் சந்தோஷமாக இரு. எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி நீ செய்கிற. ஆனால் நீ எல்லாமே செய், அது உன்னுடைய குடும்பம், நீ தான் செய்யணும், அந்த குடும்பத்துக்கு நீ தான் ஆணிவே, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் உன்னுடைய உடம்பையும் பார்த்துக்கணும், உன்னுடைய மனசையும் பார்த்துக்கணும். உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையையும் நீ அடையணும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடத்துல பலவிதமான விஷயங்களை நீ நழுவ விட்டுட்ட. அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை கெட்டியமாக பிடிச்சிக்க தெரியாமல் மற்றவங்களுக்கு வேணுமே, மற்றவங்களுக்காக இதை விட்டு கொடுக்குறேன் அதை விட்டு கொடுக்குறேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். ஆனால் இதற்கு அப்புறமா எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய ஆசையையும் யாருக்காகவும் எப்பையும் விட்டு கொடுக்கக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேட்குறீல, நான் உனக்கு தரேன், அதற்கான ஒரு வாய்ப்பை தரேன். அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை நீ இறுக்கமாக பிடிச்சிக்கணும், அந்த வாய்ப்பை நீ பத்திரமா பார்த்துக்கணும். ஆசைப்படுறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஆசைப்படுறது மட்டும் என்னைக்கும் முக்கியம் கிடையாது. அதுக்காக போராடணும். அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு, நீ ஆசைப்படுறல அது அடையிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றே ஒன்று செய். என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், போராடி அதை எப்படியாவது உன் பக்கம் கொண்டு வரத்துக்கான வழியை பார். சில பேர் ஆசைப்படுறாங்க, ஆனால் சில விஷயத்தை பார்க்கும்போது பயந்து அந்த விஷயத்திலிருந்து ஒதுங்குறாங்க. ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஆசைப்படுற, அது உன்னுடைய கையில் நான் வந்து கொடுக்குறேங்கும் போது அதை இறுக்கமாக பிடிச்சிக்கணுமே தவிர எனக்கு பயமாக இருக்குது, செஞ்சால் என்ன நடக்கும், இது நான் ஆசைப்பட்டதை நினச்சா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிக்குமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் என்றைக்கும் வரக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் முதல்ல உனக்கு மரியாதை கொடு. எப்பயுமே நீ மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பல. அவங்கவுங்க ஆசைக்கு அவங்க ஆசைப்படுறாங்க, வாழ்க்கைங்கிறது ஒன்று, அவங்க ஆசைப்படுறதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கட்டும்னு எல்லா விஷயமும் செய்வேல்ல, அதே தான் உனக்கும் சொல்கிறேன். வாழ்க்கைங்கிறது எப்பயுமே ஒன்றே ஒன்று தான், அதில் உனக்கு பிடிச்ச மாதிரியும் நீ வாழணும். எனக்கு அதுதான் பிடிக்கும், புரியுதா? நம்பிக்கை வை, இந்த சாய் மீது நம்பிக்கை வை. நீ என்ன ஆசைப்படுறியோ என் தங்கமே, நீ என்ன ஆசைப்படுறியோ, நீ ஆசைப்படுற ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நான் கிடைக்க உனக்கு செய்வேன். ஆனால் உன்னையும் நீ பார்த்துக்கணும். குடும்பத்தை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறியோ அதே மாதிரி உன்னையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீ பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கவனத்தை வை. எப்பயுமே கவனத்தை எந்த நிலையிலையும் சிதற விடாத. எல்லா நிமிஷமும் நல்ல நிமிஷங்கள் தான், அதை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோ, நல்லதே நடக்கும். உன்னுடைய ஆசை, உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய கவலை எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு என்னென்ன வேணும், இது வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து நீ என்னென்ன ஆசைப்பட்டிருக்க, எந்த விஷயம் கிடைக்கலைங்கிறதுக்காக நீ அழுதுருக்க அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே இனிப்பாகவும் எல்லாமே அற்புதமாகவும் இனிமே கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று தெரியுமா? ஒரு வேப்பிலையை கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க, அதுவே ஒரு இனிப்பான ஒரு பலகாரத்தை கொடுத்தா சாப்பிடுவீங்க. இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்தது எல்லாமே கசப்பான விஷயம்தான். அதை உன்னால் சாப்பிடவும் முடியல, தூக்கி போடவும் முடியல. இது வரைக்கும் உன் வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நான் இனிப்பு கொடுப்பேன்,
கண்டிப்பாக அந்த இனிப்பை முழுசும் சாப்பிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு வாழுவ பாரு. அப்போ தான் தெரியும் உன் தெய்வம், இப்போ பேசிக்கிட்டு இருக்க தெய்வம் யார், எப்பேற்பட்ட தெய்வம்னு. இதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டிருக்கலாம், கசப்பான விஷயத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே நீ பார்க்க போகிற விஷயம் எல்லாமே சிறப்பான விஷயம் மட்டும்தான். இது பொய்யோ இல்லை இது நம்ம ஆறுதலுக்காகவோ சொல்கிறாங்க அப்படின்னு நீ நினச்சா கூட பரவாயில்ல, எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. நீ என்றைக்குமே சிறப்பாக இருக்கணும், என்றைக்குமே நீ அற்புதமாக வாழணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். நிறைய விஷயம் தேடுற, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் தேடுற, எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலங்கும் போது மனசு தளர்ற. இது எல்லாருக்கும் இருக்கிற ஒன்று தான். இதுவரைக்கும் நீ தேடின ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் உன்னுடைய மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருந்திருக்கு. கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பங்கிற ஒன்று கண்டிப்பாக வரும். தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். கசப்பான வாழ்க்கை போய் இனிப்பான வாழ்க்கைன்னு ஒன்று கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து அமரத்தான் போகுது. சந்தோஷமாக இரு. எல்லா பொழுதும் எல்லா நிமிஷமும் உனக்காக ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்கிறத நம்பு. புரிஞ்சுதா? இந்த சாய் என்றுமே உனக்கு துணை இருப்பேன். காலம் காலமாக உனக்கு வழி நடத்தி நான் யார், நீ யார், உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்றால் யார் என்று எல்லாவற்றையும் காட்டிய எனக்கு உன்னுடைய வாழ்க்கையையும் அற்புதமாக சரி செய்து உனக்கு பிடித்தது போல அமைத்து தர எனக்கு தெரியும். தங்கமே, இதுவரைக்கும் அவதிப்பட்டது, வாழ்க்கையில் இன்னல்களை சம்பாதித்தது, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலாவது இந்த சாய் யார், இந்த சாய் எப்பேற்பட்டவன் என்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார். கண்ணீரை என்றும் சிந்தாதீர்கள். உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் விலைகள் உங்களுக்கு தெரியவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உண்மையானவர்கள் என்றுமே கண்ணீரை மட்டும் சிந்தக்கூடாது. ஏனென்றால் அது பாவமாகிவிடும். தங்க பிள்ளையே, இதுவரைக்கும் அவதிப்பட்டதெல்லாம் போதும். அழாதே. அழுது உடலை கெடுத்து கொள்ளாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இரு. எல்லா பொழுதும் எல்லா விஷயமும் கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லபடியாக அமைத்து தருவேன். எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.